ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை பயிறு குழம்பு தான். அது வந்து நம்ம குக்கரில் எப்படி வைக்கிறது, கொஞ்சம் அந்த பருப்பு வந்து குலையாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்ல பழமாக இருக்கணும், கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து உடஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் வந்து அப்படி கருகின மாதிரி ஆகிடும், கலர் வந்து நல்லா இருக்காது. மிளகாத்தூள் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி 2 டம்ளர் அளவு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க பச்சை பயிரை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து தேங்காய் ஒரு 4 சில்லு அளவுக்கு நான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு இந்த குழம்புக்கு வந்து ஒரு விசில் கொடுத்தா போதும். ரொம்ப விசில் கொடுத்தீங்க அப்படின்னா பருப்பு குழஞ்சி போய் குழம்பு கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பருப்பு வந்து குலையலை, பச்சை பயிறு வந்து குலையாமல் முழுசாக தான் இருக்குது. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா 1 டம்ளர் அளவு தண்ணி ஹீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.